சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அந்த எப்போது ஏதோ வர்றோம் போகிறோம் சாப்பிட்றோம் இருக்கோம் அப்படிங்கிற நிலைமையில் இல்லாமல் இந்த புது வருடத்தில் நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் டெய்லி எப்படியாவது 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்காந்துருப்பேன், அல்லது 1 மணி நேரமாவது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், ஆண்டவரை துதிப்பேன், சபைக்கு நான் ஒரு சில காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் அந்த தீர்மானத்தை பார்த்துக்கணும். நம்ம இப்படி ஆவிக்குரிய ஜீவியமான ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அவர் நம்மளை குறித்து ஒரு தீர்மானம் எடுத்துருவார். என் பிள்ளைக்கு இதை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு இதை செய்யணும், என் பிள்ளைக்கு இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் எடுத்துருவார். நம்ம ஏதோ ஏனாதான் இருந்தோம்னா அவர் அமைதியாக இருந்துருவார். நம்ம ஒன்று செய்யும்போது அவர் செய்வார். என்ன சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு மாத்திரம் சொல்லலை, பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படிங்கிற மாத்திரம் வார்த்தை இல்லை. அதாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார், அப்படி தான் இருக்குது வார்த்தை. அப்போ ஊழியம் செஞ்சிட்டோம்னா அடுத்து கணத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஊழியம் செய்யாமல் கணத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அதனால் நம்ம கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுங்க. எல்லாருமே நீங்கள் என்ன செய்யணும், சபையில் அநேக ஆத்துமாக்கள் வரணும் அப்படின்னா ஒரு விலையேற பெற்றது எது அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்லிக்கிறது. விலையேற பெற்றது அப்படின்னா அநேக ஆத்துமா, அதாவது ஆத்துமா விலையேற பெற்றதுங்கிறார் வேதம் சொல்லிக்கிறது. ஆத்துமாங்கிறது விலையேற பெற்றது. விலையேற பெற்றதுன்னா ஒரு ஆத்துமாவுக்கு விலை மதிக்க முடியாது. தங்கத்துக்கு விலை மதிச்சிடலாம், ஒரு வீடு விலை மதிச்சிடலாம், ஒரு இடத்துக்கு விலை மதிச்சிடலாம். ஆனால் அந்த உயிர் இருக்குல்ல, அந்த ஆத்மா, இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அவ்வளோ ஒரு வல்லமையானது. அந்த விலை மதிப்புக்குண்டான அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவதுக்கு நீங்கள் நான் காரணம் இருந்தோம்னா அவர் எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவார். அதான் கர்த்தருக்கு பிரியமானது. ஏன்னு கேட்டால் பரலோகம் சந்தோஷப்படுவதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும். பரலோகம் சந்தோஷம் அடைவதுக்கு ஒரு காரணமாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே தேவ தூதர்கள் என்ன செய்வார்களாம், பரலோகமே என்ன செய்யுது, சந்தோஷப்படுது. அதாவது பெரிய கோடீஸ்வரன் ஆனால் பரலோகம் சந்தோஷப்படாது. ஒரு கெட்டவன் எப்போ நல்லவனா மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அப்போ பரலோகம் சந்தோஷப்படும். அந்த பரலோகம் சந்தோஷப்படுவதுக்கு நீங்கள் நானும் ஒரு காரணமாக இருக்கணும். அப்போ உங்கள் பேர் அங்கே பரலோகத்தில் பேசப்படும். கவனிங்க. அதனால் ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதுக்கு அதை நம்ம இயேசுவுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் பார்த்துக்கணும். ஒரு மனுஷன்ட்ட அவர் சொல்கிறாரு, என்னை ஒரு மனுஷன்ட்ட அறிக்கை பண்ணினால் நான் என் பிதாட்ட அறிக்கை பண்ணுவேன். என்னை ஒரு மனிதன்கிட்ட மறுதளித்தால் நான் ஒன்றை மறுதளிப்பேன் அப்படிங்கிறார். இயேசுக்கிட்ட இயேசுப்பா மனிதர்கிட்ட நம்ம நினைச்சேனும் அறிவிக்கணும், சொல்லணும். சொல்லும்போது நமக்கு தேவைகளை பிதாட்ட இயேசுப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவார், உடனே கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதுதான் இந்த காலத்தில் நம்ம இப்போ செய்ய வேண்டிய வேலை. பார்த்துக்கொடுங்க. கடந்த காலத்தில் எப்படி நம்ம வாழ்க்கை இருந்துச்சு அப்படி தான் அப்படின்ட்டு யார் இருந்துறாங்க. இப்போ 2025 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அது நம்ம மைண்டில் என்ன செய்யணும் இருக்கட்டும். 24க்குள்ளே நம்ம இல்லை, 25க்குள்ளே இருக்கிறோம். அப்போனா நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகணும். வருடங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஒரு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகணும். இருந்த வண்ணமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதே ஆவி, அதே சூழ்நிலை, அதே வேலை, அதே பொசிஷன் அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாற்றம் உண்டாகணும். நம்ம மாற்றம் உண்டாகணும் பார்த்து கொடுங்க. அதனால் தாவீது வர வர விருத்தி அடைந்தது போல் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஜெபத்தில், துதியில், ஆராதனையில், பொருளாதாரத்தில், குடும்பத்தில், அன்பில், சமாதானத்தில், தயவில், இரக்கத்தில், எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு விருத்தி உண்டாகணும், உயர்வு உண்டாகணும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம நலமானதை செய்ய முடியும். இந்த நாட்களிலே நம்ம எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு சிந்தையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நினைவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி நீங்கள் சிந்திங்க. அதாவது இப்போனா நீங்கள் சாதாரண ஆள் அல்ல, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துகிறாரு, என்ன நடத்துகிறாரு, என் குடும்பத்தை நடத்துகிறாரு, என் தேவைகளை சந்திக்கிறாரு, அவர் தான் முதல்ல முடியும், அவர் தான் ஆதி அந்தமும், அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு
எண்ணங்கள், அந்த அந்த நினைவுகள் உங்களுக்கு என்ன செய்யணும், வரணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், இனிமேல் நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய், பிள்ளையாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால், நீ பிள்ளையானால் கிறிஸ்து மூலமாய், இயேசு மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். இப்போ அவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ யாருக்கு அடிமை கிடையாது, உலகத்துக்கு அடிமை கிடையாது, எந்த மனுஷனுக்கு அடிமை கிடையாது, எந்த பாவத்துக்கு அடிமை கிடையாது, யாருக்கும் அடிமை கிடையாது. நீ என்னுடைய புத்திரன், என் பிள்ளைங்கிற. எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இப்போ அவர் சொல்லிட்டார், இப்படி நான் உன்னை பிள்ளையாக பார்க்குறேன் அப்படிங்கிறார். திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க, அதை கொஞ்சம் மைண்டில் ஏற்றுங்க, ஆவியில் ஏற்றுங்க, சிந்தையில் ஏற்றுங்க, எண்ணத்தில் கொண்டு வாங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், எல்லாம் சொல்லுங்க, இனிமே நான் அடிமையாய் இராமல் இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறேன். திருப்பி சொல்லுங்க, நான் இனிமேல் இந்த புதிய வருஷத்தில், இந்த புதிய நாட்களில் நான் எந்த காரியத்துக்கும் எந்த மனிதனுக்கும் நான் அடிமை கிடையாது. நான் சர்வ வல்லவருடைய, உலகத்தை உண்டாக்குறனுடைய பிள்ளை. அப்படி தானே போட்டிருக்கு, இல்லை வேறு எதுவும் மாற்றி போட்டிருக்கு? நீ புத்திரன்ட்டார். அப்புறம் அடுத்து என்ன போட்டிருக்கு? நீ புத்திரனேயானால், நீ பிள்ளையா ஆனால், நீ பிள்ளையானால் கிறிஸ்து மூலமாய், இயேசு மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருங்க, அவர் ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறார் நம்மளுக்கு. என்னென்னு கேட்டால், இப்போ உங்கள் அப்பா அம்மா, பெத்த அப்பா அம்மா இருக்காங்க. பெத்த அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு 2 வீடு வாங்கி வச்சுட்டாங்க, ஒரு 25 நகை வாங்கி வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ மகனுக்கு என்ன நினைப்போகிறோம், எனக்கு கவலை இல்லைப்பா, எங்கள் அப்பா ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு, நிம்மதியாக நான் இருப்பேன், வாடகை கொடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஏதோ அவசரத்துக்கு வீடை கூட எங்கிட்டாச்சும் கூட என்ன செய்யலாம், அடகு வச்சுக்கலாம், ஏன்னா பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாறாக எங்கள் அம்மா ஒரு போட்டு 25 நகை இருக்குது, அதை நான் என் பிள்ளைக்கு நான் பார்த்துருவேன், என் மகளுக்கு பார்த்துருவேன். அதனால் எனக்கு ஒரு குறையும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்கு வீடு வச்சுருக்குறாங்க, ஒரு நகை வச்சுருக்குறாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் கொஞ்சம் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெம்பு, அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள். இப்போ இவர் அப்பா சொல்கிறாரு, நீங்கள் என் பிள்ளைகள் அப்படிங்கிறார். யார் சொல்கிறா? இந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்கள். இந்த வசனம் உங்களுக்குள்ள பதியணும், திருப்பி சொல்லுங்கள். ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த உலகத்தில், இந்த பூமியில் யாருக்கு அடிமை கிடையாது. நீ என்னுடைய பிள்ளை. என்னுடைய பிள்ளையானால் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதை எடுத்துக்கொள்வதற்கு, என்னுடையதை வாங்கி கொள்வதற்கு, என்னுடையதை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. இப்போ அப்பா வீடு கட்டி வச்சிட்டாரு, மயங்கார எப்பா என் வீடுப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு ரைட் இருக்குது, பவர் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. ஆமாம் தானே? சொல்லுங்கள் பாப்பா. நீ என்ன தினம் பெற்ற, எனக்கு இந்த வீடுப்பா அப்படின்னு சொல்லி உரிமையாக ரைட்டாக கேட்குறான்ல. நான் என்ன சொல்கிறேன், இந்த அப்பே இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற அப்போ ஒரு வீடு 2 வீடு கட்டி வைக்க முடியும், சரிங்களா, ஒரு சொத்து சேர்க்கி வைக்க முடியும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, வீடு கொடுப்பது மாத்திரமல்லாமல் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சுகத்தையும் பலத்தையும் சந்தோஷத்தையும் சமானத்தையும் அவர் கொடுக்கறதுக்கு போதுமானவர் இருக்கிற அந்த அப்பா. இந்த அப்பா என்ன செய்ய முடியும், ஒரு வீடை வாங்கி கொடுக்க முடியும், சொத்து சுகம் சேர்த்து வைக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியுமா, ஆயுசு நாட்களை பெருகு பண்ண வைக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சுகத்தை கொடுக்க முடியுமா, ஆயுசு நாட்களை பெருகு பண்ண முடியுமா, அல்லது என் சந்தோஷத்தை உனக்கு தர்றேன் நீ வச்சுக்கடா அப்படின்னு அப்பா சொல்ல முடியுமா, அல்லது என் சமானத்தை உனக்கு தர்றேன் வச்சுக்கடா அப்படின்னு அப்பா சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நீ செத்த நீ பரலது போவடா அப்படின்னு தைரியமாக ஒரு அப்பா மகன்கிட்ட சொல்ல முடியுமா? நான் கேரண்டி கொடுக்குறேன் நீ பரலது போவடா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாமே முடிஞ்ச அளவு தான் செய்ய முடியும் இந்த பூமியில். ஆனால் இந்த மாதிரி காரியங்களை ஆவிக்குரிய ஜீவத்தில் அப்பா அம்மா செய்ய முடியாது, பார்த்துக்கொள்ளுங்க. மிஞ்சி போனால் கொஞ்சம் நகையை வாங்கி கொடுக்க முடியும், ஒரு வீடு வாங்கி கொடுக்க முடியும். என்ன அவங்க எவ்வளோ நாளைக்கு இருந்துட போகிறாங்க, எவ்வளோ நாளைக்கு இருந்துட போகிறாங்க, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் நம்ம தான் கையை ஒன்று கரணமாயிடும், அதுக்கப்புறம் தான் நம்ம தான் உழைச்சி முன்னேறணும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதுபோல் இன்றைக்கி இந்த பரலோகத்தின் அப்போ என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பிள்ளையை மாற்றிட்டேன், பிள்ளையை மாற்றிட்டேன்னா என்னுடையது உன்னுடையது அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவேங்கிறாரு அந்த அப்பா. அந்த அப்பா சொல்கிறாரு, உனக்கு திரும்ப நான் வாழ வயதை கூட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த அப்பா சொல்கிறாரு, இப்போது இருப்பதை காட்டிலும் உன்னை நான் 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் அப்படின்னு அந்த அப்பா சொல்கிறார். இந்த அப்பா சொல்ல முடியாது, இந்த அம்மா சொல்ல முடியாது, உன்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் உருவாக்குறவர், அவர் படைத்தவர், ஆக்கும் சக்தி உள்ளவர், அப்படிப்பட்டவர் அவர். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி எப்படி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட உங்களுடைய அந்த வீட்டை கேட்குறதுக்கு, நகையை கேட்குறதுக்கு, ஒரு துண்டை கேட்குறதுக்கு, துணியை கேட்குறதுக்கு, ஏன் சேலை ஏன் துணிஞ்சல் உரிமை பாராட்டுறீங்களோ, இதே காட்டிலும் மேலாக அந்த ராஜா இயேசு மகாராஜா அந்த அப்பாட்ட நீங்கள் உரிமை பாராட்டி அந்த ஃபீலிங்க்கு, அந்த எண்ணத்துக்கு, அந்த நினைவுக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தலையில மாறி. எனக்கு இந்த வீடு கொடுக்கல சொல்லி அப்பாட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க, சண்டை போடுறீங்க, அம்மாட்ட சண்டை போடுறீங்க, எனக்கு அந்த தோடு வேணும் இந்த தோடு வேணும் அம்மாட்ட சண்டை போடுறீங்க. அது இருக்கிறத கொடுங்க, அவ்வளோதான். ஆனால் இதே ஆர்குமெண்ட்டு, இதே வாக்குவாதம், இதே உரிமை, இதே அந்தஸ்து, இதே தகுதி, இதே அத்தாரிட்டி, இதே பலனோட அந்த ராஜா இயேசு மகாராஜிட்ட நீங்கள் உரிமை பாராட்டி கேட்டீங்கன்னா அவர் இந்த அப்பா அம்மா கொடுக்கறது நிரந்தரமாக இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த அப்பா கொடுக்கறது நிரந்தரமாக கொடுப்பார். அவர் கொடுத்ததை வாங்க மாட்டார். அல்லேலூயா. கொடுத்ததை வாங்க மாட்டார். இன்றைக்கி எத்தனை தாய் இப்போ பிள்ளைக்கு நகையை போட்டுவிட்டு நகையை திருப்பி வாங்கிட்டு இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க கொடுக்காம. அப்படிலாம் நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் அந்த அப்பா கொடுத்தாருன்னா கொடுத்தது தான், திருப்பி வாங்கவே மாட்டார். புரியுதுங்களா? இப்போ எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஒரு வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நீ புத்திரனையானால், அதாவது நீ பிள்ளையானால், என்னுடைய இதெல்லாம் உனக்கு நீ சுதந்திரமாக நீ எடுத்துக்கலாம், நீ சுதந்திரமாக வாங்கிக்கலாம். உனக்கு கேட்கறதுக்கு ரைட் இருக்குது, உனக்கு கேட்கறதுக்கு பவர் இருக்குது, உரிமையாக கேட்கலாம். என்கிட்ட நீ என்கிட்ட கேட்கறதுக்கு பயப்படக்கூடாது, என்கிட்ட கேட்கறதுக்கு நடுங்க வேணாம், என்கிட்ட கேட்கறதுக்கு நீ கூச்சப்பட வேணாம், என்கிட்ட கேட்கறதுக்கு நீ அழுக வேணாம். உனக்கு சுதந்திரம் தந்துட்டேன், என்கிட்ட இருக்கிறது எவ்வளோத்தையும் எடுத்துக்க, உனக்கு சுதந்திரம் தரேன் அப்படிங்கிறார். உனக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ, உன் குடும்பத்துக்கு என்ன தேவை, உன் பிள்ளைக்கு என்ன தேவை, உன் குடும்பத்துக்கு என்ன தேவை, எப்பப்போ தேவையோ நீ என்கிட்ட இருந்து அப்பப்போ நீ வாங்கிக்கலாம், கேட்டுக்கலாம், நீ பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், உனக்கு ரைட் கொடுத்துருக்கிறேன், பவர் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த ஒரு வசனம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வசனம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்கள் ஏசப்பாடு கேட்கறதுக்கு சுதந்திரம், அப்படி சுதந்திரம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு ஜெயிலிருந்து ஒரு விடுதலாகி சுதந்திரம் ரோட்டில் அடக்கணும் தெரியுமா? அதுக்கு பேர் சுதந்திரம். அப்போ அதே போல் நீங்கள் ஏசப்பாட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணும் எடுத்துக்கலாம். சுதந்திரம் என்னது? எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம், தைரியமாக இருக்கலாம். எனக்கு வேணும், எனக்கு தாங்க அப்படின்னு உரிமையை என்ன செய்யலாம். இந்த அப்பா அம்மாட்ட கேட்குறத காட்டிலும் அந்த ராஜாட்ட நம்ம கேட்கும்போது இவர் பெற்றவர் கொடுக்கறத காட்டிலும் அவர் அதிகமாக கொடுக்க அவர் போதுமானவர் இருக்கிற. ஆமாம் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம கையெழுத்து டப்பாவுக்கு ஏன்னா, அதாவது இந்த வசனத்தை அப்படி தியானிக்கும் போது அப்படியே ஏதோ செய்யுது, ஏதோ நடுங்குது பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஜீவனுள்ள வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க, எவ்வளோ பவர் அந்த அத்தான் புதிய ஏற்பாட்டில். ஆனால் பழைய ஏற்பாடு காலங்களுக்கு இந்த ரைட் கொடுக்கல, பழைய ஏற்பாட்டில் இந்த ரைட் கொடுக்கல. இயேசு சிலுவையில் ரத்தம் செஞ்சு இந்த ரைட் கொடுத்துட்டார், நம்மளுக்கு பவரை கொடுத்துட்டார், அதிகாரத்தை கொடுத்துட்டார். பெற்றுக்கோ, எடுத்துக்கோ அப்படிங்கிறார். இது என்ன தெரியுமா? பெற்றுக்கோ, வாங்கிக்க, எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அந்த வசனத்துக்கு சுதந்திரவாளி என்ன அர்த்தம்? சுதந்திரவாளி என்ன அர்த்தம்? உரிமை. உங்கள் வீட்டில் குடியிருக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கள் அப்பா வீடு, எங்கள் அம்மா வீடு, உரிமை. அல்லேலூயா. உரிமை இருக்கிறது. இப்போ இந்த ஆலயம் உங்கள் ஆலயம், நான் எப்போனாலும் வரும், எப்போனாலும் போவேன், எனக்கு உரிமை இருக்குது, ரைட் இருக்குது, என் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சபை, துதிக்கலாம், எப்போனாலும் விண்ணப்பத்தை வைக்கலாம். அப்படி அந்த உரிமையோட நீங்கள் உரிமை எடுத்துக்கலாம். சபைங்கிறது பொதுவானது, ஆலயங்கிறது பொதுவானது. ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு, தனிப்பட்ட மனுஷனுக்கு கிடையாது ஆலயம் என்பது எல்லா மனிதர்களும் வழிபடுவதற்கு, தொழுது கொள்வதற்கு தான் ஆலயம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ இது நான் வழிபடுகிற ஆலயம், ஏன் ஆலயம், நான் எப்போனாலும் துதிக்கலாம், எனக்கு ரைட் இருக்குது, பவர் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இங்கே உட்காந்து உங்களுடைய காரியங்களை என்ன செய்யலாம், உங்கள் பிள்ளைகள் காரியம், உங்கள் குடும்ப காரியம், உங்கள் வேலை காரியம், என்ன காரியமோ நீங்கள் கேட்கலாம். பவர் இருக்குது, உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டார், நீங்கள் சுதந்திரவாளி. அல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எடுத்துக்கலாம்னாரு. நீ என்கிட்ட கெஞ்சன்னு அவசியம் கிடையாது, நீ கெஞ்சன்னு அவசியம் கிடையாது, நீ கேட்கன்னு அவசியம் கிடையாது. எடுத்துக்கோ அப்படிங்கிறார். எடுத்துக்கோ, நீ என் பிள்ளை, நான் சும்மா ஒன்று வாங்கலை, உனைய
பொண்ணையோ பொருளையோ கொடுத்து உன்னை நான் வாங்காமல் என் சொந்த ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கொடுத்து அவன்கிட்ட உன்னை வாங்கியிருக்கிறேன், உன்னை பிள்ளையை மாற்றிருக்கிறேன். அப்போனா நீ சுதந்திரவாளி. அல்லேலூயா. அப்போனா ஏசப்பட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? நகநட்டை கேட்குறத காட்டில் ஃபஸ்ட்டு ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? நீ என் பிள்ளை, என்னுடையது உன்னுடையது, என்கிட்ட இருக்க அத்தனையும் நீ பெற்றுக்கொள்ளுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்குது, உனக்கு ரைட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையை வச்சு நான் கேட்குறேன், நீங்கள் சொன்ன வார்த்தை வச்சு நான் கேட்குறேன், நீங்கள் சொன்ன வார்த்தை வச்சு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, தகப்பனே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உனக்கு திரும்ப வாழ இதை கூட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னொன்று சொல்லியிருக்கிறீங்க, அப்பா வாதம் உன் கூட தனக்காது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க, வாதம் உன் கூட தனக்காது, பொல்லாப்பு நேரிடாது, உன்னதமானவன் நீ மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிலையில் தங்கியிருக்கிறான்னு சொன்னீங்களே. இந்த வசனத்தின்படி என் சரீரம் முழுவதும் காண்டாம் மிருகத்துக்கு உண்டான ஒத்த பலன் உண்டாகும்படி நான் கேட்குறேன். எனக்கு இப்போ உடனே வேணும். இதனை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. எனக்கு தலைப்பக்கம் வலி இருக்குது, சைடு பக்கம் வலி இருக்குது, முதுகு பக்கம் வலி இருக்குது. இந்த வலி இல்லாமல் ஒரு பரிபூர்ண சுகமாக என் உடம்பு இருக்கணும், என் சரீரம் இருக்கணும். இதை கேட்கறதுக்கு ரைட் இருக்குது, பெற்றுக்கொள்ள ரைட் இருக்குது, சுகத்தை எடுத்துக்கொள்ள ரைட் இருக்குது. சுகத்தை சுகமாக நான் மாற்றுக்க தகப்பனே. இப்போது எனக்கு சுகமளிக்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எடுத்துக்கொள்கிறேன், சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன், பலனை எடுத்துக்கொள்கிறேன், கிருபியை எடுத்துக்கொள்கிறேன், அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறேன், அதிசயங்களை எடுத்துக்கொள்கிறேன், வெற்றியை எடுத்துக்கொள்கிறேன், விடுதலை எடுத்துக்கொள்கிறேன். அப்படி ரைட்டாக நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கலாம். சுதந்திரம். அப்படியே கெஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஆண்டவரே தாங்க ஆண்டவரே, ரைட் இருக்கு. இந்த வசனத்தை வச்சு நீங்கள் கேட்கலாம். ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? இதை சொல்லும் போது நமக்குள்ள ஒரு தைரியம் வருதா இல்லையா? எங்கள் பைபிள் படிக்கும்போது இந்த வசனம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் அப்பா பிள்ளை அப்படிங்கிற ஒரு தனவிட்டு. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, இப்போ உங்கள் பெத்த அப்பா இருக்கிறார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்கள் அப்பா கெடுக்கெடுப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அப்பா பெத்தப்பா உங்கள் அம்மா சொல்லுவாங்களா? சிக்கலை மாட்டிக்கிட்டியா, மாட்டி தொல்லை எனக்கான போ, என்கிட்ட வந்துடாத அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்களா? எப்படியாச்சும் அந்த பிரச்சனையில் தப்பி வைக்கிறதுக்கு, அந்த சிக்கலேருந்து எடுத்து வர்றதுக்கு அப்பா அம்மா ஓடுவாங்க, பிரயாசப்படுவாங்க, அலைவாங்க. உன்னை எப்படியாவது அந்த சிக்கலேருந்து எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி தாண்ட இருக்கிறதெல்லாம் விற்று எப்படியாவது பிரச்சனை முடித்து மீட்டு எடுத்து கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க, அதுதான் அப்பா அம்மா செய்யுது. இதே வேலையைத்தான் இதை காட்டிலும் உயர்வான ஒரு காரியம் செய்தவர் தான் அந்த ராஜாதி ராஜா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நமக்கு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு, ஒரு தைரியம் கொடுத்துட்டாரு, ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டாருன்னா இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? வெற்றியான வாழ்க்கை வாழணுமா, தோல்வியான வாழ்க்கை வாழணுமா? இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏதாவது சிக்கலோடு தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏதாவது நெருக்கத்தோடு தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு போராட்டம் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே அப்பா சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் இன்றைக்கி கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறார். இவற்றை காசு, பணம், சொத்து, சுகம், வீடு, வாசல் மட்டும் விட்ட கிடையாது. காசு, பணம், சொத்து, சுகம், வீடு, வாசல் மட்டும் விட கிடையாது. ஏன்னா பொண்ணு பொருளும் அவருடையது, பூமி அவருடைய காரியத்தை நிரம்பி இருக்குது, அது சொத்து, அது பணம், அது நகை. சரியா? இன்னொரு பக்கம் அவர்கிட்ட சுகம் இருக்குது. மெயின் பாயிண்ட்டு சுகம். சரிங்களா? நீ சுகத்தை பெத்தா அப்பா பெத்தா அம்மாவை கொடுக்க முடியாது நம்மளுக்கு. நம்ம அப்பா அம்மா கொடுக்க முடியுமா? இந்த என் சுகத்தை உனக்கு தரேன் வச்சுக்க, உனக்கு 100 வயசு வச்சுக்க அப்படின்னு எந்த அப்பா ஆத்தா சொல்ல முடியுமா? அவர் சொல்கிறாரு, உனக்கு ஆட்சி நாட்களை பெருக பண்ணுவேங்கிறார் அந்த அப்பா சொல்கிறார். அப்போ இதை நீங்கள் சுதந்திரம் பெற்றுக்கொள்ளணும். அவர் எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு, சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் சுகத்தை முதல் எடுக்கணும். புரியுதுங்களா? மெயினாக தான் மெயின். சுகத்தை கேளுங்க, சுகத்தை சுதந்திரம் இல்லைங்க. சுகமான் நான் பலவான், சுகத்தை கூறு அப்படிங்கிறார் வேதம் சொல்லிக்கிறது. சுகத்தை கூறு, சுகத்தை பேசு அப்படிங்கிறார். நான் சுதந்திரம், சுகத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரவாளி. எங்கள் அப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அவருடைய தழும்புகள் சுகமாக இருக்கிறேன், அதனால் எனக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு ரைட் இருக்குது, சுகத்தை வாங்குவது எனக்கு ரைட் இருக்குது, சுகமாய் வாழ்வதற்கு எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு, ரத்தத்தால் எல்லாம் செஞ்சு முடிச்சாரு, அதனால் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்? அப்பாட்ட கேட்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம பலவீனத்தோடு துக்கத்தோடு நெருக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. வாழலாம். ஆனால் அதை முறியடிக்கிறதுக்குண்டான பவர், அதை வாங்குறதுக்கு, சுகத்தை வாங்குறதுக்குண்டான பவர், பலனை வாங்குவதுக்குண்டான பவர், வெற்றியை வாங்குவதுக்குண்டான பவர், அந்த சுதந்திரம் நம்மளுக்கு அவர் கொடுத்துருக்கிறார், அப்பா கொடுத்துருக்கிறார். ஏன் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் அதை நம்ம அனுபவிக்க முடியவில்லை அப்படின்னு என்று கேட்டால் அதுக்கு ரீசன், அது காரணம் என்னன்னு கேட்டால்,
நம்முடைய இந்த உள்ளத்தில் அந்த எப்படி எங்கள் அப்பா எங்கள் அம்மா அந்த ஃபீலிங் இருக்கா? உங்கள் பெத்த அம்மா இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, அந்த ஃபீலிங் இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த எண்ணம் இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபீலிங், இந்த எண்ணம், எங்கள் அப்பா, எங்கள் ராஜா, எங்கள் ரட்சகர், என்னை மீட்டெடுத்தவர், சுகத்தை கொடுக்குறவர், அவர் இருக்கும்போது எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படிங்கிறது அந்த வார்த்தை நம்மளுக்கு வரணும். இதயத்திலிருந்து வர முடியும். நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எப்படி செய்ய போகிறீங்க? எங்கள் அம்மாட்ட தான் போய் கேட்கலான் இருக்கேன். இப்போ 2 அக்கா பேசிட்டு வர்றாங்க. பேசிட்டு வரும்போது, என்னக்கா நாளைக்கு அந்த லோனு கட்டணும், என்ன செய்ய போகிறேன்? உங்கள் வீட்டுக்கார் வேலை இல்லைன்னு சொன்னேன். உங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதம் ஃபுல்லாக வேலை இல்லை, வீட்டில் உட்காந்துருக்காரு, அந்த லோனு எப்படிக்கா கட்டுவேன், என்னக்கா கட்டுவேன் அப்படின்னு ஒரு அக்கா கேட்குது. அதுக்கு இந்த அக்கா சொல்லுது, என்ன செய்யறது, போன மாதம் எங்கள் அம்மாட்ட வாங்கினதே இன்னும் கொடுக்காமல் இருக்கேன், திருப்பி போய் எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும். ஆனால் எங்கள் அப்பா வைவார், ஆனால் எங்கள் அம்மா எப்படியும் கொடுத்துரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கள் அம்மா எப்படி தந்துடும், நான் இன்றைக்கி சாயங்காலம் எங்கள் அம்மாட்ட போய் கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டே போவாங்க. புரியுதா? நான் என்ன சொல்கிறேன், இப்படி இந்த அக்கா கேடுச்சுன்னா, எம்மா இந்த மாதம் போல் உங்கள் வீட்டுக்காரர் வேலை இல்லை, வேலையெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காரம்மா, எப்படிம்மா அந்த மாதம் லோனை கட்ட போகிற அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குற சர்வ வல்லவர் இந்த வசனம் சொல்லுது. கலாத்தியர் 4:7 சொல்லுது, நீ என் பிள்ளையானா என்னுடைய இதில் உன்னுடைய இதையும் சுதந்திர வழின்னு சொல்லிட்டாரு. நீ காலையில் இந்த வசனத்தை படித்தேன். அதனால் எங்கள் அப்பாட்ட நீ சாயங்காலம் ஒரு 7 to ஒரு 8:30 வரைக்கும் கதவு கூட்டிக்கிட்டு முழங்கால் போட்டு எங்கள் அப்பாட்ட எடுத்துக்கொள்ள போகிறேன், கேட்க போகிறேன், சுதந்திரிக்க போகிறேன், கண்டிப்பாக கட்டிடுவேன்ல வரட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அக்கா ஒன்றுமே அந்த அப்பாவை நம்புதுன்னு அர்த்தம். இதனால தான் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குது. நீ அந்த அப்புறம் நம்ம அம்மா இந்த அம்மாவும் இந்த அப்பாவை நம்பிக்கிட்டு இருந்தேன்னா உன் நம்பிக்கை அவர் என்ன சொல்கிறாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படிங்கிறார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் அப்படிங்கிறாரு. என்ற கேளு நான் தருவேன் அப்படிங்கிறாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்றாரு, தேடுகிற எவனும் கண்டடைவான்னு சொல்கிறாரு. என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியம் வந்தாலும் உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய நினைவில், நம்முடைய சிந்தையில் அப்பா நான் பிள்ளை, அப்பா நான் பிள்ளை, அந்த உணர்வு அந்த எண்ணம், அந்த சிந்தை இங்கே ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த அப்பா அம்மா, பெத்த அப்பா அம்மா நம்ம பராமரிக்கணும். ஒரு தாய் தப்புன கணம் பண்ணும் வாக்குத்தை தான் இந்த கட்டளை தான் நம்ம செய்ய வேண்டுமே தவிர நம்ம போய் பிடுங்கிறதுக்கு கேட்குறதுக்கு அப்பா அம்மாட்ட போய் கேட்கக்கூடாது. நம்ம கேட்குறதுக்கு அவட்ட தான் கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஒரு சொந்த வீடு கூட வாங்கி வைக்கலை. ஒருத்தர் எங்கள் அப்பா ஒரு இதில் மிலிட்ரியிலேருந்து வந்துட்டு ஒரு நொபிலி ப்ரெஸ்லன்னு சொல்லி ஆர்சி இதில் வேலை பார்த்தார். ஒரு ஃபாதர்கிட்ட வேலை பார்த்தார். ஃபாதர்கிட்ட வேலை பார்த்தோன்னா ப்ரெஸ்ஸு, அது பைண்டிங் ப்ரெஸ்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வேலை பார்ப்பாங்க மதுரை புதூரில். அது தேர் நொபிலி ப்ரெஸ் அப்படின்னு இருக்கும். அதில் என்ன பண்ணாங்க, வேலை முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு ஆனால் அங்கே வீடு கொடுத்துட்டாங்க, வாடகை இல்லாமல் வீடு கொடுத்துட்டாங்க அந்த இதில். அப்புறம் ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு அந்த வீடை காலி பண்ணணும்னா எல்லாம் அந்த பென்ஷன் மாதிரி அமௌண்ட் வரும்ல, அதை என்ன பண்ணுறாரு எங்கள் அப்பா வாங்கி என்ன பண்ணுறாரு, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா பேச வந்துக்கிட்டே இருக்கு, எங்கள் வீட்டுக்கார் வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு பேசுவாங்க. உடனே நீங்கள் பென்ஷன் பணம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு வீடை கட்டி கொடுத்துருவாரு, உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கட்டி கொடுத்துருவான்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போட்டு விட, எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சொல்ல, அப்படியா இந்த 5 லட்சம்னா 3 லட்சத்தில் உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாரு, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பழகிட்டு இருக்கோம், உங்களுக்கு கூட கட்டித்தர மாட்டோமா அப்படின்னு சொல்ல போட்டு எங்கள் அம்மாட்ட சொல்ல போட, எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சொல்ல போட்டு அந்த பணத்தை கொடுத்து கட்டி வந்தோடனே எங்கள் அப்பா அப்படியே வாங்கிட்டு வந்தேன் அந்த பணத்தை, எத்தனை லட்சம் தெரில, வாங்கிட்டு அப்படியே அந்த வீடு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வாங்கி வீடு கட்டி கொடுத்துன்னு சொல்லி அந்த இடத்த அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் 15 கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துட்டாங்க. எழுதியும் வாங்கலை, ஒன்றும் செய்யலை, அப்படியே அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு வாய்க்காடு அந்த தெரிய பாருங்கள், அந்த வாய்க்காடு தான் முடிக்க போகிறேன், தள்ளி வீடு இருக்குது, அந்த வாய்க்காடு பாருங்கள், அந்த வாய்க்காடு முடிக்க போகிறேன், முடிச்சுட்டு அதில் உங்கள் பேரை பாஞ்சிட்டு ஒரு வீடை கட்டி கொடுத்துறேன், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு வீடை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அவர் ஒரு விளைவனத்தில் படுத்துக்கிட்டார். கடைசியில் விசாரித்து பார்த்தா அவர் இந்த மாதிரி நிறைய இடத்துல பணத்தை ஏமாற்றிருக்கிறார். கடைசியில் அது என்னாச்சுன்னு கேட்டால் அந்த அளவுக்கு போய் நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போய் அலைஞ்சங்களையும் தெரிஞ்சு வாங்கிறதுக்கு உண்டான அந்த விவரமும் கிடையாது, அந்த ஞானமும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. அப்போ நாங்களாம் சின்ன வாண்டு, எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் இப்போ விவரமாக இருந்தாலும் போகலாம்,
எங்கள் அண்ணன் எல்லாமே அப்போ நான் வந்து 7ஆப்போ 8ஆப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ சொன்னாங்க இந்த மாதிரி வாங்கணும், பணம் வருது கிருதுன்னு சொல்லி கொடுத்தோம், வச்சேன். நான் வீடு வரப்போகுது சொன்னாங்க. நாங்கள் வீடு வரப்போதா, சொந்த வீடு வரப்போதா அப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்து 5 வருஷம் ஆச்சு, வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் ஆளே அட்ரஸக்கான எங்கே போனான்னு தெரியல. அந்த பணம் பூரா இங்கே போடி, அந்த பணம் பூரா போண்டி காலி, அவ்வளோதான். அவர் உழைச்சது பூரா எல்லா பணம் பூரா அந்த பென்ஷனு அந்த பணம் பூரா போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் எங்கிட்ட ஒரு 2 மாடு வாங்கினாங்க. அந்த 2 மாடு வளர்த்தாங்க. மாடு வாங்கினது அது மாடு வாங்கினது சீக்கு, எத்தனை ஆயிரம் போட்டு வாங்கினாங்க. ஏதோ கடனை வாங்கிட்டு லோனை கடை போட்டு வாங்கியிருப்பாங்க கொடுக்குறது. அந்த மாடு கடைசியில் மாட்டாங்க. ஒன்றுக்கு 25,000 வாங்கினா 10,000 விற்று அது மாடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போவே கடை. அப்புறம் அதாவது பிள்ளைகள்லாம் ஒன்று கொஞ்சம் வளர்ந்தது அப்படியே கடை ஏறிச்சுங்க. ஏன்னா சொந்த வீடு கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ அது கல்யாணம் முடிச்சு அது எல்லாம் ஆளுக்கு ஒரு வீடை கட்டி என்ன செய்து இருக்குது. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், கடவுளை தேர்ந்ததுக்கப்புறம், ஆண்டவர் தேர்ந்ததுக்கப்புறம், ஆண்டவரே கெதி நீங்கள் தான் அப்படிங்கிற கெதி, எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற கெதின்னு சொல்லி முழு அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அப்பா விடுதுருவாங்க சொல்லி தான். ஆனால் அப்பா அம்மா இல்லாததுக்கப்புறம் ஆண்டவர் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஒப்படைப்பு எல்லாமே அவர் தாங்கும் போது ஆண்டவர் அவங்கள காட்டிலும் அவர் நல்லபடியாக எல்லாம் செவையாக நேர்த்தி என்ன செய்கிறாரு, முடித்து கொடுத்துருக்காரு. ஏன் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த எண்ணத்தில் உங்கள் நினைவில் வந்து எனக்கு வந்து அவர் தான் எல்லாமே முதல்ல முடியும். அதாவது என்ன சொன்னால், பெத்த அப்பா அம்மாவை மதிக்கணும், கனப்படுத்தணும், என்ன அவங்கள பராமரிக்கணும், இதுதான் வேலை. அவங்கள்ட்ட வந்து வாங்கணும், பிடுங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது. எல்லாத்தையும் அவர்கிட்ட உரிமையை கேட்கலாம். அந்த வசனம் சொல்லியிருக்குல்ல, நீ பிள்ளையானால் நீ சுதந்திரவாளி அப்படின்ட்டார். ஃபுல் ஃப்ரீடம், சுதந்திரவாளி அப்படின்ட்டார். அப்படின்னா இந்த வசனத்தை வச்சு தான் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எடுக்கணும். அதாவது இந்த வசனத்தின்படி சுதந்திரவாளி சொல்லிட்டீங்களே, என் பிள்ளைக்கு அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும், எனக்கு என்னன்னு தெரியாது, நீங்கள் தந்திக்கணும், எனக்கு அடுத்த மாதம் இந்த காரியம் நடத்தணும், இந்த வசனத்தின்படி நீங்கள் நான் சுதந்திரம் எடுத்துக் கொள்கிறேன், இரும்பு தாளில் முறிக்கிறேன், வெண்கல கதலை உடைக்கிறேன், பொக்கிஷாலை இயேசுவின் நாமத்தில் திறக்கிறேன் அப்படின்னு அது என்ன செய்யணும், வருவதாக எனக்கு இயேசுவின் நாமத்தில் நான் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, காற்று வராது, மழை வராது, என் பள்ளங்கள் நிரம்புவதாக இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன், வருவதாக அப்படின்னு ஒரு போர்டு போட்டிங்கன்னா ஜெபத்தில் அழகாக என்ன செஞ்சிடலாம். எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது, வந்துடும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருக்குது, உங்கள் மகனுக்கு என்ன தேவை, உங்கள் மகளுக்கு என்ன தேவை, இது எல்லாமே நீங்கள் உரிமையாக அப்பாட்ட கேட்கலாம். ஏன்னு கேட்டால், இங்கே பாருங்க, இன்றைக்கி ஒரு மனித இருதயத்தை மாற்றக்கூடிய பவர் உள்ளவர் அவர். காரணம், அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய ராஜாக்களை நீர்கால் போல் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும் பார்த்துக்கொள்ளுங்க, அவர் சொல்லாக கட்டளையிட நிற்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து இருதயத்தையே மாற்றி அமைக்கிறவர் அவர். எப்படி மாற்றி அமைப்பார்? எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம், அது வல்லமை உள்ளது, ஆவி ஆத்துமா சரீரம் ஊனு உருவ குத்தி பிரித்து எரிஞ்சிருமா தேவனுடைய வார்த்தை. ஆமென். அப்போ இருதயத்தை மாற்றி அமைக்காதா? கண்டிப்பாக மாற்றி அமைக்கும், கண்டிப்பாக மாற்றி அமைக்கும், பார்த்துக்கணும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் அதை அறிக்கை பண்ணி உள்ளே கொண்டு வாங்க அந்த வசனத்தை, சரியா? நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன், அவர் பிள்ளையானதால் அவர் எனக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், நீ சுதந்திரவாளி அப்படின்ட்டாரு. அதனால் இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ, இந்த வாரத்துக்கு என்ன தேவையோ, இந்த மாதத்துக்கு என்ன தேவையோ, அது இயேசுவின் நாமத்தில் என்னை தேடி வரும்படி சொல்கிறேன். கபிரியேல் தூதரே கலாத்தியர் 4:7 படி, கபிரியேல் தூதரே எனக்குன்னு கொடுக்கப்பட்ட, எனக்குன்னு வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிற கபிரியேலே இறங்கி வாங்க, இறங்கி வந்து இந்த மாதத்துக்கு உண்டான என் தேவைகள் என்ன உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு தர்றேன், எழுதி தர்றேன், இந்தா பிடிச்சிக்கோங்க. எனக்கு இந்த மாதம் முடியுதுக்குள்ளே அவர் கஜானாலிருந்து எடுத்துகிட்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா தூதரை புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை சொன்னது அவருக்கு புரியும். இப்போ இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட இவரை நீங்கள் அனுப்பலாம்.
ஒரு செய்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது செய்தியை எனக்கு கொண்டு வர முடிவு அனுப்பலாம். கபரியல் சகரியா பார்த்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து லூக்காவில் இருக்குது, லூக்கா 1 படிங்கத, அதாவது நான் வந்து தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபரியல் என்பவன் இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லும்படி அனுப்பப்பட்டு வந்தே அப்படிங்கிறார். வாசிக்க பாப்பா லூக்காவில். பிரயோத்தரமாக நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபரியல் என்பவன், அப்புறம் உங்ககிட்ட பேசவும் உனக்கு இந்த நல்ல செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சகரியா எலிசபெத்தம்மாள் குழந்தைல ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கான், குழந்தை இல்லை. அப்போ என்ன பண்ணுறார், தூதன் டக்குன்னு வந்து நிற்கிறார், அந்த சர்ச்சில் வந்து நிற்கிறாரு, நின்று பேசுகிறாரு. இந்த மாதிரி சகரியாவே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, உன் குழந்தை எப்படி சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வயசாச்சு, நான் தாத்தா ஆகிட்டே, என் கொண்டாடி கிளவி ஆகிட்டா, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு, இங்கே பாரு சகரியா, நான் வந்து தேவ சன்னிதானத்தில் எப்படி போட்டிருக்கு, தேவ சன்னிதானம் போட்டிருக்கு. தேவ சன்னிதானத்தில், அதாவது பலிபட, அதாவது தேவ வாசம் இடத்துல பிதா இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, அந்த இடத்துல நிற்கிற கபரியல் என்பவன். ஆனால் எனக்கு இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லும்படி நான் என்ன செஞ்சேன், அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் வாக்கு பண்ணுறாரு பாருங்க, எப்படி பண்ணுறாரு, நான் அங்கே இருக்கிறேன், பரலோகத்தில் இருக்கிறேன், பிதா பக்கத்தில் இருக்கிறாள். ஆனால் பிதா வந்து என்ன சொல்லிட்டாரு, இயேசு வந்து என்ன சொல்லிட்டாரு, நீ போய் சகாட்டி சொல்லிட்டு வா அப்படிங்கிறாரு. நான் வந்து உன்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புரியுதா புரியல உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதிராக ஒரு நபர் செயல்படுறாரு. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கேயோ ஊர் விட்டு ஓடிட்டார், வரமாட்டுறாரு, கூப்பிட்றீங்க வரமாட்டுறாரு, அந்த இருதயம் கல்லாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கபரியலே இங்கே வாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரன் போய் 3 மாதம் ஆச்சு, வரமாட்டான், எனக்கு தெரியாது, நான் ஏசப்பாட்டு எல்லாத்தையும் பெற்றுக்குள்ள இருக்குது, ரைட் இருக்குது, பவர் இருக்குது, சுதந்திரவாளியாக இருக்கேன், அதனால் நீங்கள் வாங்க, சகரியாவுக்கு வந்து பேசுனீங்களே அதே போல் வாங்க. மாத்திரமில்ல, யோசப்பு தூங்கிட்டு இருக்கும்போது மரியாதை தள்ளி வைக்காத சேர்த்துக்கன்னு சொல்லி தூக்கத்திறப்பி சொன்னீங்களே கபரியலை, அதே போல் என் புருஷன் எங்கே கிடக்கான்னு தெரியாது, எந்த ஊரில் கிடக்கான்னு தெரியாது, நீங்கள் போய் அவன் மண்டல் 2 போடு போட்டு உடனே வீட்டுக்கு வரும்படி சொல்லுகிற இயேசுவின் நாமத்தில் போங்க அப்படின்னு சொல்லி கபரியல்கிட்ட நீங்கள் இப்படி ஒரு ஜெபத்தில் இப்படி வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா பறந்து போய் என்ன செஞ்சிருவார், அடுத்தல கையை பிடிச்சி வீட்டில் வந்து உட்கார வச்சுருவார். அல்லேலூயா. இது கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது, இதை பேசுறதுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது, நீங்கள் சுதந்திரவாளி. அந்த கபரியலுக்கு கட்டளை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது, அது சொல்லிட்டார் உங்களுக்கு. ஆமேன். இது எல்லாமே இந்த வசனத்தை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீங்கள் உட்காந்துட்டு என்ன சேர்ந்தில்லை, ஒரே குழப்பமாக இருக்குது, ஏன் ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டார், இப்படி பேசியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எழும்பணும். இந்த வருஷம் வந்து சாதிக்க முடியாத காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும், சாதிக்கணும். அடுத்த ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்க, கலாத்தியர் 3:28-29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. இங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யூதனும் இல்லை, உயர்ந்த ஜாதியும் இல்லை, தாழ்ந்த ஜாதியும் இல்லை, செவத்தவனும் கிடையாது, கருத்தவனும் கிடையாது, மேல்மட்டம் கிடையாது, கீழ்மட்டம் கிடையாது, நீ அந்த கோலம் இந்த கோலம் எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏசப்பா போய் நிற்கிறதுக்கு தகுதி இருக்கா, அந்த அளவுக்கு எனக்கு பவர் இல்லையே, நான் அப்படிப்பட்டவனே, நான் இப்படிப்பட்டவனே, நான் அப்படிப்பட்ட மோசமானவனே இல்லை. ரத்த சிந்தி பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அப்போ நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, நீ அடிமையும் கிடையாது, அப்புறம் என்ன போட்டிருக்கேன், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அதாவது ஆணுக்கு தான் கொடுப்பேன், பெண்ணுக்கு தான் கொடுப்பேன், பெண்ணுக்கு தான் முதல் கொடுப்பேன், ஆணுக்கு தரமாட்டேன், ஆம்பளைக்கு தான் முதல் கொடுப்பேன், பெண்ணுக்கு கொஞ்சம் லேட்டாவா, அப்பெல்லாம் அவர் சொல்கிறது கிடையாது. ஆம்பளைக்கு தான் கொடுப்பேன் அல்லது பெண்களுக்கு தான் கொடுப்பேன், அப்பெல்லாம் அவர் சொல்கிறது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை அப்படின்ட்டாரு. ஓன் ஜெபத்தையும் கேட்பாரு, சின்ன பிள்ளை ஜெபத்தையும் கேட்பாரு, வாலிப ஜெபத்தையும் கேட்பாரு, பெரியாள் ஜெபத்தையும் கேட்பாரு, பாட்டி ஜெபத்தையும் கேட்பாரு, தாத்தா ஜெபத்தையும் கேட்பாரு, ஆண் ஜெபத்தையும் கேட்பாரு, பெண் ஜெபத்தையும் கேட்பாரு. நீ எல்லாமே எனக்கு என் பிள்ளைங்க, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, அடிமை கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, அந்த ஜாதி இந்த ஜாதி, மேல்மட்டம் கீழ்மட்டம், அந்த மாதிரி பாகுபாடு நான் பார்க்க மாட்டேன். ஆனால் பூமியில் மனுஷன் பார்க்குறான் பாகுபாடு, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த ஜாதி இந்த ஜாதி, நீ அது இது அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் தேவ பிள்ளைகளே, நான் உங்களை ரத்தத்தை சிந்தி பிள்ளைய மாற்றிட்டேன். நான் அப்படி பாகுபாடு பார்க்க மாட்டேன். ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது, யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, அடிமை கிடையாது. நான் எல்லாத்தையும் ஒரே லெவலா, ஒரே சரி சமமாக பார்க்குறேன். அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட தாளந்து உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன்.
அதனால் கேட்கறதுக்கு நீ பயப்படாத, சுதந்திரத்துக்கு நீ பயப்படாத. ஐயோ நான் அப்படிப்பட்ட ஜாதி, இப்படிப்பட்ட ஜாதி, நான் யூதன் கிடையாது, நான் கிரேக்கனா இருக்கிறானே, நான் அப்படிப்பட்டதுன்னு, நான் வந்து அந்த குலம் இந்த குலம். ஏன் எந்த குலம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த குலம் எந்த கோத்திரம் அவருக்கு கிடையாது. தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதனும். இந்த குலம் கோத்திரம் அவன் இவன் எல்லாம் மனுஷன் உண்டாக்குனது, கர்த்தர் உண்டாக்கல. அவர் பார்க்குற பார்வை எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறார். என் பிள்ளை என் பிள்ளை, ஆணு என் பிள்ளை, பெண்ணு என் பிள்ளை, வாலிபை என் பிள்ளை, தாத்தா பாட்டி எல்லாமே ஒரே லெவலாக தான் பார்க்குறாரு. அதான் அழகாக சொல்கிறாருங்க, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, நீ அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீ எவனா இருக்கலாம் யாரா இருக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. என் பிள்ளை தேவ சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிற, நீ என்னுடைய சாயல உண்டாக்க யாவது வாங்கிட்ட இருக்கு. அதனால வித்தியாசம் பார்க்க மாட்டேன், நான் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். நீ கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்களை எல்லாத்தையும் பிள்ளையை மாற்றிட்டேன். இவனுக்கு தான் பிள்ளை, அவனுக்கு தான் பிள்ளை இல்லை, அந்த நாட்டுக்காரங்க பிள்ளை, இந்த நாட்டுக்கார பிள்ளை, அப்படி இல்லை. உலகத்தில் இருக்கிற எத்தனை நாடாக இருந்தாலும் அத்தனை நாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ரத்தத்தை சிந்தி பிள்ளையா மாற்றின தெய்வம் தான் ரட்சகர். கையை தட்டாப்பா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பயப்படக்கூடாது. ஐயோ அவர் கட்டா கொடுப்பார், நான் கட்டா கொடுப்பாரா, ஐயோ நான் அப்படிப்பட்ட ஆள், ரொம்ப நான் பாவியில் ரொம்ப மோசமாக, எந்த பாவியாக இருக்கணும்யா, மன்னிச்சுட்டாரு, மன்னிச்சதுயா, ரத்தாம்பரில் பாவம் இருந்தாலும் உன் பார்த்து மன்னிச்சுட்டார் ஏசப்பா. உன்னை பிள்ளையை மாற்றிட்டாருன்னா உனக்கு பவர் இருக்கு, சுதந்திரம், அதை உணரணும். வாசிங்க அடுத்து. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆண்டவரே எப்படி இப்படி அருமையான வார்த்தை. அப்பாவுக்கு கையை தட்டு பாருங்க. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், இவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவன் பக்கம் திரும்ப மாட்டேன், அவன் தெரு பக்கம் திரும்ப மாட்டேன், அவன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். உருப்புறதுக்கா? நம்மளை எப்படி சொல்கிறார், நீ எல்லாரும் ஒன்றாக இருக்கிறீங்க. ஏன் இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் அவர் இந்த வாக்கத்தை சுதந்திரிக்க முடியல அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம புத்தி, நம்ம என்ன, நம்ம நினைவு, மாமிச கிரிய, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் அப்படி செஞ்சு விட்டான், இப்படி செஞ்சு விட்டான், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், இவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த தெருப்பக்கமே நான் போக மாட்டேன், ரட்சிக்கப்பட்டாலும் ஞானசம் எடுத்தாலும் பேசுகிற பேச்சு, அவனை பார்த்தாலும் இந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுவேன், அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்டவன் ஞானசம் எடுத்து இப்படி போட்டு பேச்சுனா அவன் பிள்ளை, இந்த இயேசுவின் பிள்ளை கிடையாது. ஜாக்கிரதை. யூதனிடமில்ல கிரேக்கன் அடிமன்று இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதவசனம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க எல்லாரும். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனங்களை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே முத்தமுருன்னு போல இருக்குது. இந்த வசனங்கள்லாம் இதெல்லாம் இந்த பைபிளை படிக்கும்போது உடம்பு புல்லரிக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வசனம் திருப்பி வாசிங்க. 3:28-29 கலாத்தியர் 3:28-29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. இது என்ன அர்த்தம் தெரியும்? யூதன் அப்படின்னா அந்த குலம் இந்த குலம், அதுதான் தாதான் யூதன் கிரேக்கன் அப்படின்னு இருக்கு. புரியுங்களா உங்களுக்கு? இயேசு காலத்தில் ரெண்டு கேட்டகரி இருந்துச்சு. யூதன் ஒரு கேட்டகரி, யூதன் கிரேக்கன் ஒரு கேட்டகரி. யூதன் வந்து இயேசு வந்து யூதர், அது வந்து ஒரு உயர்ந்த ஒரு ஜாதி, பார்த்துக்கொள்ளும். யூத குலம் வந்து ரொம்ப பயங்கரமான உயர்ந்த குலம். சமாரியர் ஒரு குலம், கிரேக்கர் ஒரு குலம், பார்த்துக்கொள்ளுங்க. இப்படிலாம் இருந்துச்சு இயேசு காலத்தில். ஆனால் அப்புறம் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா நீ யூதனாக இருக்கலாம் ஐயா. அந்த காலத்தில் இதான் ஜாதி இருந்துச்சு. அந்த காலத்தில் யூதன், கிரேக்கன், சமாரியன் இப்படி இருந்துச்சு. சரிங்களா? அதனால தான் அவர் இந்த மாதிரி சொல்கிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்போ 2-3 தான் இருந்துச்சு. இப்போ 25 இருக்கு. இங்கே 25 எத்தனை ஆயிரம் இருக்குன்னே தெரில. ஆனால் ஏசு அப்போவே சொல்லிட்டாரு, நீ யூதனாக இருக்கலாம், கிரேக்கனாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, நீ எவனுக்கு அடிமை கிடையாது, நீ என் சுதந்திரவாளி, நீ என் பிள்ளை, அதோடு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி ஏன் இந்த வாக்குத்தத்தை நம்ம நிறைவேறலைன்னா, நம்மளா பிரிச்சுக்கிறோம். இவன் உடம்புல ரத்தம் வருது, அவன் உடம்புல ரத்தம் வருது, இவன் உடம்புல கருப்பு ரத்தம், அவன் உடம்புல சிவப்பு ரத்தம், அவன் உடம்புல மஞ்சள் ரத்தம், அப்படியே வருது. ரோட்டில் பிச்சை எடுத்துருக்க உடம்புக்கு நீ கீறினாலும் ரத்தம் வரும், அது சிவப்பு ரத்தம் வரும். ரோட்டில் மெண்டல் ஆயிரம் பாருங்க, அவன் உடம்புல கீறினாலும் ரத்தம் வரும், சிவப்பு ரத்தம் தான் வரும், வேறு ரத்தம் வரும். அவன் வந்து புத்தி கெட்டு போச்சு, அதனால் இப்போ ரத்தம் வந்து கருப்பு ரத்தமாக வரும். அப்படியா? இல்லை. எந்த மனுஷனை நீங்கள் கீறினாலும் ரத்தம் சிவப்பு ரத்தம் தான் வரும். ஏன்னா ரத்தத்துக்குள்ள வல்லம் இருக்குது, ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறார், யூதன் அதான் சொல்லிட்டார், அவர் அப்பவே சொல்லிட்டாரு, நீ எந்த குலமாக இருக்கலாம் ஐயா, எந்த கோத்திரமாக இருக்கலாம், உயர்ந்தவராக இருக்கலாம், தாழ்ந்தவராக இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ யாராக இருந்தாலும் எனக்கு நீ சுதந்திரவாளி என்று அவர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ எனக்கு சுதந்திரவாளி அப்படிங்கிற.
இந்த வசனத்தெல்லாம் படித்து படித்து குடிக்கணுங்க. இந்த வசனத்தை பண்ண படித்து என்ன குடிக்கணும் பாருங்கள். அதான் நடக்கிற ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன பண்ணுறது? 28-20 திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்று சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஒன்றாய். இப்போ சொல்லுங்க மயமா இங்கே இருங்களேன். அவர் நம்மளை ஒன்றாக்கிட்டார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. நம்ம அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஒன்றா வச்சுட்டார். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட வாழ்கிறோம்? அந்த வீட்டுக்காரன்ட்டு பேச மாட்டோம், இந்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு பேச மாட்டோம். இப்போ போகிறா பாரு, அது ஒரு முறப்பு. ஆனால் இங்கே முக்காடு தந்தா நீ துதிப்போ சோத்திரம் அங்கே போனால் சரி, அவள் பக்கம் போகாத. ஆனால் இங்கே ஏன் இதை பெற்றுக்கொள்ள முடியலன்னு கேட்டால், இவர் கொடுத்ததை அனுபவிக்காமல் இருக்க ஏன்னு கேட்டால், அவர் எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்குறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்கள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, அவர் எல்லாரும் அவருக்குள்ள ஒன்றா இருக்கிறார். கேட்கும் மனசுக்கு எவ்வளோ ஒரு இதமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எல்லாம் சொல்லுங்கள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அந்த குலம் இந்த குலம் கிடையாது, எதுக்கு அடிமை கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சுதந்திரவாளிங்க. நீங்கள்லாம் சுதந்திரவாளி. நீங்கள் எல்லாம் அவர்கிட்ட கெஞ்ச வேண்டியதே கிடையாது. அப்பாட்ட கெஞ்ச வேண்டியதில்லை. அப்படி கேட்கலாம். வாசிங்க இன்னொரு வசனத்தை எடுங்க. கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்போ புரிஞ்சு போச்சா? எதை தர சொல்கிறாரு? மேலே என்னது? மேன்மையான காரியங்கள், உயர்வான காரியங்கள், பரலோகத்தின் காரியங்கள், வாழ வேண்டிய காரியங்கள், அதைத்தான் நீங்கள் தேட வேண்டுமே தவிர கீழே தேடக்கூடாது. என்னால் முடியாது, நடக்காது, நான் வரமாட்டேன், எனக்கு கிடைக்காது, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு, நான் போய் சேர போகிறேன், சாக போகிறேன், கீழே போகிறது. அவரை கீழாக்க மாட்டேன் மேலாக்குவேன் தான் சொல்லியிருக்கிறார். உன்னை வாழாக்க மாட்டேன் தலையை வைக்கன்னு சொல்லியிருக்கிறார். மலை மேலே இருக்கிற பட்டணம் போல உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துன்னு சொல்லியிருக்கிறார். ஆமீன். பாருங்கள், நல்லா கவனிச்சு கொடுங்க. உபாகம் 5:15 வாசிங்க பார்ப்போம். உபாகமும் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. இங்க இருங்க, அவர் என்ன சொல்றாரு? இங்க இருங்களேன். எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க. அப்போ நான் ஓங்கிய பலத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் 10 அற்புதம் மூலமாக உன்னை வெளியே கொண்டு வந்தேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? நீ நினைக்கணும், அடிமையாக இருந்து கர்த்தரை மீட்டு எடுத்திருக்கிறார் அப்படி நீ என்ன நினைக்கணும் அப்படிங்கிற. உபாகம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாருங்க, மறக்கக்கூடாது அப்படிங்கிற. இப்போ என்ன மேட்ரு தெரியுமா? இங்கே என்ன ஏன் நம்மளுக்கு சிக்கல், ஏன் நம்மளுக்கு போராட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மைண்டில், அந்த ஆவியில், அந்த ஆத்மாவில் நான் அடிமை கிடையாது, அடிமைத்தனத்துலேருந்து ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு எடுத்துட்டாரு, நான் சுதந்திரவாளி அப்படி நீங்கள் நினைக்கணும், அப்படிங்கிறது சிந்திக்கணும், அப்படிங்கிறது நீங்கள் பேசணும். உபாகம் 16:12. நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். அடிமையாக இருக்கிறது நினச்சதை நம்ம அடிமையாக இருந்தோம், போராட்டத்துக்குள்ள இருந்தோம். அதனால் இப்போ இயேசு விடுவிச்சிட்டாரு. அதனால் அந்த கட்டளையை கடைபிடிச்சு நட அப்படிங்கிற. அவ்வளோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அடிமை கிடையாது. அவர் எதை செய்ய சொல்லியிருக்காரு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சுதந்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமேன், அல்லேலூயா.